தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவன் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு போன்ற பாஸ்கா மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் இந்த காலங்களில் ஆயத்தம் செய்து வருகின்றோம். இந்த காலத்திலும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் மனமாற்றத்திற்கு அழைத்து நிற்கின்றார். நாங்கள் எங்களுடைய உறவுகளை அயலவரோடும் ஆண்டவனோடும் முறித்து கொண்ட அந்த நிலைகளிலே ஆண்டவர் எங்களை மீண்டும் அழைக்கின்றார். எனவே இன்றைய இந்த பலியிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும். குறிப்பாக ஆண்டவர் இவ்வாறு தன்னை தேடி வந்து இறந்து கேட்போர் அனைவருக்கும் குணமாக்கல் என்ற அந்த அருட்கொடையை வழங்குகின்றார். எனவே ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து நாங்கள் அவரை அணுகின்ற வேளையில் அவர் எங்களுடைய உடல் உள குறைகள் அனைத்தையும் நீக்கி எங்களை சுத்திகரித்து எங்களை சுகமான வாழ்விற்கு அழைத்து நிற்கின்றார். எனவே இன்றைய இந்த பலியிலே இந்த வரங்கள் எங்களுக்கு நிறைய கிடைக்க வேண்டுவோம். அத்தோடு இன்றைய நாளில் எங்களோடு பலியில் இணைந்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தை டெனிசியஸ் அடிகளார் யாழ் மறை மாவட்ட பீடை கேரிட்டாஸ் நிறுவனத்தில் இயக்குநராக பணியேற்கின்றார். எனவே அவரையும் உங்களுடைய மனதிலே நினைவு கூர்ந்து ஆண்டவர் அவருக்கு வேண்டிய அருட்கொடைகளை நிறைவாக கொடுக்க இன்றைய இந்த பலியிலே நாங்கள் வேண்டுவோம். இன்னும் இன்றைய இந்த பலியிலே நாங்கள் அல்ரின் ஹியூமன் சாராணி நன்றி பலியாக இந்த பலியிலே அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற நெல்சன் இலக்ஸி அவருக்காக மன்றாடுவோம். எங்கள் மத்தியிலேயும் காலம் சென்ற பத்திநாதர் சதாசிவம் எலிசபெத்து, சதாசிவம் சூசமுத்து, சோமாலை குணவுந்தம்மா, ராக்கினி ராசகுமாரி, நீக்லா பிள்ளை பவளம், அருளானந்தம் மரியாம்பிள்ளை, சந்தனா மரியை, ஆண்டனி சேவியர், லில்லி புஷ்பம், செபஸ்டியான் பிள்ளை இம்மானுவேல், எய்டன், மேரி செலஸ்டீன், நிமல் ஜூட்ஸ், செலஸ்டீன், சின்னத்துரை சந்திரபோஸ் ஆகியோருடைய ஆண்மைகளை பாட்டிக்காக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்களை இணைந்து ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏழையின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையைத் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுது சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் எங்கள் அனைவரின் மீதும் இரக்கம் வைத்து எங்களுடைய குறை குற்றங்களை மன்னித்து எங்களை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. செபிப்போமாக. இறைவா, விவரிக்க இயலாத மறையுண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். இதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன்பெற்று இவ்வுலகிலும் உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக. மூடி தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65 வசனங்கள் 17 தொடக்கம் 21 வரை. ஆண்டவர் கூறுவது, இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கின்றேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கின்றேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிளம் குழந்தையே இராது, தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவியாக. ஆண்டவரை உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரை உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரை உம்மை ஏற்றி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகள நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்தில் இருந்து அறிவர செய்தீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறையன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதேனும் தான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவி சாயும், என் மீது இரங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றி விட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரை, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரை உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவர் நம்மை
நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஜோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 43 தொடக்கம் 54 வரை. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தாம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக ஆக்கியிருந்தார். கப்பர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு ஜூதியாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டால் அன்று நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போது அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அருள் அடையாளம் இதுவே. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 4வது வாரத்தை ஆரம்பித்திருக்கிறோம். மனம் மாறி நற்செய்தியை நம்ப, மனம் மாறி கடவுளுக்குரியவர்களாக மாற எங்களுக்கு அழைப்பு விடுக்கிற இந்த தவக்காலம் இன்றைய இறைவார்த்தைகள் மூலமாக இந்த கடவுளிடத்தில் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. நாங்கள் எதை நம்புகிறோமோ அதுவாக மாறுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் அந்த தலைவனுடைய நம்பிக்கை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் அருள் அடையாளங்களை கண்டாலொழிய நம்ப மாட்டீர்களே என்ற அவர்களுடைய மனநிலையை இயேசு தன்னுடைய வார்த்தைகளாலே சோதிக்கிறார். என்னுடைய சாகும் தருவாயில் இருக்கும் மகனை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு அந்த சபக்கூட தலைவன் கேட்கிறார். ஆண்டவர் அவருக்கு உம்முடைய மகன் பிழைத்து கொள்வான் என்ற பதில் வழியாக அந்த வார்த்தைக்கு உறுதி கொடுக்கிறார். இயேசு எந்த நேரத்தில் அவருக்கு அந்த வார்த்தையை சொன்னாரோ அதே நேரத்தில் அவருடைய மகன் இல்லத்திலே நலம் பெறுகிறதை இறைவார்த்தை அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. நம்பிக்கையின் திருப்பயணிகளாக மாற வாழ இந்த ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. நாங்கள் இந்த தவக்காலத்திலும் இந்த பயணத்தை சரியான முறையிலே அமைத்து கொள்ளுகிறோமா என்று சிந்திக்க, வாழ்வை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த நம்பிக்கையின் தன்மை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாழ்வின் பல்வேறு நிலைகளினாலே, போக்குகளினாலே இழந்து போன எங்களுடைய வாழ்வின் அல்லது கத்தோலிக்க வாழ்வின் சரியான நம்பிக்கை வாழ்வை நாங்கள் இனம் கண்டு கொள்ளவும், அதன் மூலமாக ஆண்டவருக்கு உகந்த நல்ல நம்பிக்கையின் திருப்பயணிகளாக, திரு அவையின் பயணிகளாக நாங்கள் மாற ஆண்டவரிடத்திலே வரம் கேட்போம். அதன் வழியாக நல்ல மனமாற்றம் பெற்ற மனிதர்களாக இந்த தவக்காலத்திலே புது மனிதர்களாக மாறி ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை நினைவு கூறுவோம். அதன் வழியாக இவ்வுலகத்திலும் மறுவுலகத்திலும் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளுவோம்.
இதற்கான வரத்தை இந்த திருப்பலியின் ஆற்றல் எங்களுக்காக நிறைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று தொடர்ந்தும் இந்த பலியிலே மன்றாடுவோம். ஆமீன். சோதரங்களே, என்னுடைய உங்களுடையமான பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் வளர்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இக்காணிக்கையின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இதனால் உலகின் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வு நோக்கிய மது பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நீங்களை மேலே எழுப்புங்கள். நமது ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்றவான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மறுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரானவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிறிருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சிலர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பிக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் பிரிய தாழ்ந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஈர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுகோளியன் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாக இரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவனுடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் நாட்டின் அப்போஸ்தலராகிய புனித யோசபாஸ், எங்களுடைய பாதுகாவலராகிய புனித நீக்லார், புனித திருத்தூதர்களை உலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: உமது பெயர் போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் எங்களை காத்து எங்களை நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். சாவிலில்
செபிப்போமாக. ஆண்டவரே, உம் அருட்கொடைகளால் நாங்கள் புதுப்பிக்க பெற்று வாழ்வு பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்களை புனிதப்படுத்தி நிலையானவற்றுக்கு இட்டு செல்வனவாக உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. இறைவனுக்கும் அயலவர்க்கும் அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ராகத்தின் மாறாவே
கொல்லிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.